சாப்பிட்டேன் சார். சாப்பிட்டானா? டா, வாடா, வாடா, வாடா. சார் என்னையா? உங்களை பார்க்க சேர்மன் பையன் வந்திருக்காரு சார். சார் கரெக்டா? கரெக்டு சார். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க தம்பி. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நம்ம ஏரியாவுக்கு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்கல்ல, அதான் அப்பா அவங்கள பார்த்துட்டு ஒரு மாலையை போட்டு மனு கொடுத்துட்டு வர சொன்னார். இதெல்லாம் எதுக்கு தம்பி? இருக்கட்டும் சார். யோ இப்படியா? மனு கொடுறேன். இந்தா மச்சான். மனு கொடுங்க. மாலையை விட எனக்கு வேலை தான் முக்கியம். அட. சார் ஒன்றும் இல்லை சார், மார்க்கெட்டில் ரவுடி பசங்க தொல்லை தாங்க முடியல, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதுக்கு தான் இந்த மனு. நான் வந்துட்டேன்ல தம்பி. இனிமே ஊருக்குள்ள பொறுக்கி பசங்க ரவுடி பசங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். ஏக வச்சு வெட்டி திரும்ப சுத்திட்டு திரிகிற வெட்டி பசங்க யாரும் சொல்லுங்க, சுட்டு தள்ளிடுறேன். அவங்க தான் ஊருக்குள்ள போராட்டம் ஆர்ப்பாட்டம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றாங்க. டென்ஷன் ஆகாதீங்க சார், டென்ஷன் ஆகி சொட்டையானா கூட பரவாயில்ல, மொட்டையாகி போய் நிக்கிறீங்க. தம்பி உன்ன மாதிரி பொறுப்பானாலதான் பரவாயில்ல, எல்லாரும் பொறுக்கி பசங்க. சார் இவனும் சாப்பிட்டாங்க சார். தம்பி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சு வந்துடுறப்பா. ஓகே சார். அண்ணே எனக்கு தம்பி இங்க வாங்க. என்னண்ணே இந்த இன்ஸ்பெக்டர் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு? தம்பி அவர் அதிகமா டென்ஷன் ஆகுறதுனால 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஊரை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. வந்து 1 மணி நேரம் கூடாங்களே 20 பேர் அடிச்சிருக்காங்க பாருங்களேன். ஒட்டு பேசி எடுத்துட்டாருன்னா யாரு வந்தாலும் போட்டு வெளியே வெளுத்துருவா தம்பி. தம்பி நீங்க போங்க தம்பி.